ஆடியோ இல்லாமல் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த டைலாக் எல்லாத்தையும் உங்களாலேயே சொல்ல முடிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பீங்க. ஏன்னா எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் இதெல்லாம். பட் ஆனால் இது வந்து இந்த வீடியோக்கான கார்டு இல்லைங்க. ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம், கேட்டு பழகியிருப்போம், அப்படியே கடந்தும் போயிருப்போம். இது படத்தில் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் நடக்கும்போதும் நம்ம அப்படி கடந்து தான் போயிருப்போம், அந்த நாற்று தாங்காமல். ஒரு நண்பரோட பதிவு ஒன்று பார்த்துருந்தேன், அதை அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறேன். சாக்கடையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வர ஒருத்தர் வந்து டீ கடையில் போயிட்டு டீ வாங்கி கப்பில் டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போகிறோமா, டீ குடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் வந்து இப்போ ஒரு சின்ன பையன் கிளாஸில் டீ வாங்கிட்டு போய் நின்று குடிச்சிட்டு இருக்கான். அது அவங்க கேட்குறாங்க, என்னதான் கப்பில் டீ குடித்தாலும் கிளாஸில் குடிக்கிற மாதிரி இருக்காதுல்லப்பா அப்படின்றாங்க. சிரிச்சிட்டே ஆமாண்ணா அப்படின்றான். திரும்ப அவங்க கேட்குறாங்க, ஏன் தம்பி கடை அங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் தள்ளி வந்து எங்கள் கூட இந்த நாற்றத்தில் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான், அங்கே ஒரு புகை நாட்டமாக இருக்குண்ணா அப்படின்றான். அதே தாங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே நோ ஸ்ப்ரிங்கின்னு சொல்ல ஆளும் கிடையாது. அவங்க கண்ணாடி குண்டுக்குள்ளே வச்சு குடிச்சு சாங்கடான்னு சொல்கிறதுக்கான இடமும் இங்கே எதுவும் இல்லை. மற்றபடி நம்ம சொன்னால் கேட்குற தன்மையும் யார்ட்டையும் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் சத்தம் இல்லாமல் கேட்ட வீடியோவில் ஒரு சின்ன மாற்றம். நீங்கள் அந்த வீடியோ விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, வாய்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். என்னதான் ஆச்சு இந்த ஊருக்கு, சூழும் புகை மண்டலங்களும் சாம்பல் மேடுகளும் அனைத்திடவும் இந்த புகையை. இது வந்து நீங்கள் கேட்ட டயலாக்கு. ஆனால் இது எத்தனை வாட்டி கேட்டாலும் இவனுக்கு என்ன திருந்தலாமாம்மா அப்படின்ற டைலாக் தான் நம்ம மனசுக்கு வருது. அதனால தான் ஓடுற வரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40% வரைக்கும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒர்க்கு ப்ரெஷர்னு சொல்லி ஸ்மோக் பண்ணுற பல பேர் 40% வரைக்கும் ஹைக் வாங்கியிருக்கலான்னு தெரில. பட் ஆனால் இந்த பிப்ரவரியிலேருந்து எல்லாருக்கும் அந்த ஹைக் இருக்கும். எதிரில் இருக்க டீ கடையில். வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம், என்னோடய கருத்தோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஊதி வீடு புகையாக அல்ல, குமிழிகளாக முகம் சுழித்து மூக்கில் குத்திய விரல் முட்டை உடைத்து மனம் மகிழட்டும். அதாவது இது வந்து 90s ஃபேவரட்ஸுங்க. பர்பஸ் விடுறதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து அது எல்லா கடையிலுமே இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணது வந்து பியூர் ட்ரெஸ் பஸ்டர், எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா the best is always 90s. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய கருத்துக்களை மூலிமா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.